வேதாரண்யம் அருகே கோவில் மண்டகப்படி பிரச்சினை தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இரு தரப்பினரையும் சந்தித்து பேசினார். நாகை மாவட்டம் கள்ளிமேடு கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் ஆடித் திருவிழாவில் மற்ற சமூகத்தினரைப் போல தங்களுக்கும் மண்டகப்படி வழிபாட்டு உரிமை கோரி தலித் சமூகத்தினர் போராடி வருகின்றனர். அமைச்சருடனான பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் ஏற்படாததால் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை திருவிழாவிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பழங்கள்ளிமேட்டிற்கு சென்ற பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அங்கு வசிக்கும் தலித் சமூக மக்களை சந்தித்து பேசினார். பின்னர் கோவில் உபயதாரர்களையும் அவர் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் இரு தரப்பினருக்கும் இடையேயான பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மண்டகப்படியை இப்பொழுது எங்களது உரிமை காலம் காலமாக வருவதை விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் என்னை பொறுத்தமட்டில் அந்த சகோதரர்களுக்காக நீங்கள் இந்த உரிமையை நீங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும். காலம் காலமாக இருப்பது வேறு, மக்கள் தொகை மாற்றம், சமூக மாற்றம் எல்லாம் ஏற்படும் பொழுது நாம் சில சதவீதத்தை விட்டுக் கொடுத்துதான் ஆக வேண்டும். அதனால் நீங்கள் அவர்களுக்கு மண்டகப்படியில் உரிமையை கொடுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன்.